பாட்டிக்கு கனடா நாட்டிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ பாட்டி ரொம்ப விரும்பி கேட்டது. கனடாவில் வந்து ஒரு கிஃப்ட் வந்துட்டு கொடுக்க சொல்லி, அதை உங்கள்கிட்ட கொடுக்குறதா இல்லை நாங்கள் எடுக்கிறதான்னு சொல்லி தெரியல. சொல்லேண்டா என்னன்னு நீங்கள் சும்மா சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருக்கு? வேற வேற என்ன? யாராச்சும் வீடியோ பாக்குறவங்க எல்லாம் குழப்பக்காரன கண்ணால பாத்துக்கொள்ளுங்க. நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும். வெடிச்சாது, அது வெடிக்காது. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுற்றி பார்த்து சொன்னால் செம்ம இயற்கையான இடம். ஸோ மேபி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. தெய்யான பாட்டிகிட்ட வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து மறுபடியும் வரோம். அண்ட் இன்றைக்கி முக்கியமான ஒரு கிஃப்ட்டை பாட்டி இந்த கையில் ஒப்படைக்க போகிறோம். அதாவது பாட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் நினச்ச உடனே வந்து நடக்காது, நினச்ச உடனே கிடைக்கிறதும் வந்து அவ்வளோ பெருசாக வந்து யூஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் நேரம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோன்னு சொன்னால் கிடைக்கிற பொருளுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கமைய பாட்டிக்கு கனடா நாட்டிலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ பாட்டி ரொம்ப விரும்பி கேட்டது. அவங்க கேட்டது வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது, அண்ட் எங்களுக்கு கூட தெரியாமல் இருந்தது. பட் இப்போ வந்து பாட்டிக்கு கிடைச்சிருக்குது. அப்படி இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பிஸ்கட் பெட்டியாக இருக்குமோ அப்படி சொல்லி வந்து யோசிச்சிடாதீங்க. பாட்டிக்கு இது மேலே ரொம்ப பிரியம். பாட்டி தனிமையில் இருக்கிறதால வந்து ரொம்ப நல்லா ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பாட்டிக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதை வந்து பாட்டிக்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். மேபி வந்து ஒரு பெரிய ஒரு டேப்லெட்டாக இருக்கலாமா, இல்லை ஐபேட்டாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்குல்ல, தனிமையாக இருக்கிறதுனால. ஸோ அதை விட எக்ஸ்பென்சிவ் ஆனது, அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதை வந்து அவங்க பிரித்து பார்க்குறப்போ தான் உங்களுக்கும் தெரிய போதும். அண்டு கனடாவில் வந்து இது யார் அனுப்பியிருந்தாங்க, எப்படி கனடாவில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் வந்து நாங்கள் வீடியோவில் போக தான் சொல்ல போகிறோம். முன்னாடி எல்லா விஷயத்தையும் உருட்டக்கூடாது இல்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். ஓகே, இப்போ கண்டினியூ வந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிற்கிற கால் அட்டிதான் வரும். வணக்கம். வைண்ட பத்தாயா இதில் வைக்கணும். இப்போ பைக்கு பெருசாக்கியாச்சு பார்த்தீங்களா? என்ன பெருசாக்கிறீங்க? எங்கே சீட் அப்படித்தான் இல்லாட்டா இது இங்க இல்லடா இருந்தது. எங்க இருந்தது? இதுக்குள்ள இருந்தா? இதுக்குள்ள இருந்தா இதுதான் சீட் எவ்வளோதான் இருந்தது. எக்ஸ்ட்ரா இது மட்டும் தான் பேக்கி வைக்கிறதுக்கு பூட்டிட்டது. அப்புறம் எப்படி மழை வெயில் பாடலாம்? மழை வருதா? வரவே இல்லையே. சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? டைம் என்னடா இப்போ? நம்மளுக்கு தான் டைம் போகிறது இல்லையே. இப்போ தான் 12 அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? அது சரி. அப்புறம் என்ன மாதிரி யானை வந்ததா வரலையா? யானை வர இல்லை. ஆனால் யானை குட்டி ஒன்று வந்து நிற்கிது. தேவையா? இது தேவையா? என்ன ஒரு ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் கோடில் சொல்லி ஓகே, கையை கழுவி. சரி, ஓகே, கையை கழுவிட்டு வாங்க. வாசை கொட்டிட்டு இருந்திருக்காங்க, விறகும் கொத்திருக்காங்க போல இருக்கு. இந்த மேனா இதை தரிச்சு விட்டதா? பழைய விலாங்கட்டை நினைக்கிறது. இடத்துல விலாமரை ஒன்று இருந்து வந்து தரிச்சு பாதி கட்டாக இருந்தது. தண்ணி கிடக்குதா? அப்போ மழை பெஞ்சதுக்கு தண்ணி கிடக்குதா? அப்போ உங்களுக்கு எல்லாம் பேசியிருக்கு. ஆனால் குழாய் கிணறு அடிக்கிறவங்க இந்த டைம் அடிக்க மாட்டாங்களாம். அப்படி 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் கோடை டைமில் தான் அடிக்கணுமா. ஏன்டா இந்த டைம் அடித்தா அப்புறம் கோடைக்கு தண்ணி இல்லைன்ட்டு சொல்லி அவங்கள நம்ம பிள்ளை சொல்லிட்டு இருப்போமா.
இப்படி சொல்கிறாங்க. பேசியாச்சு, எல்லாம் பேசியிருக்கு. அந்த பக்கம் கொஞ்சம் இடிஞ்சு விழுந்துருக்கு போல இருக்குண்ணே. பா விட்டா அப்படியே ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருக்கு போல இருக்கு. ஓ இதை மூடணும். நிமல் ராகவன் அண்ணா தான் கூப்பிடணும். தேவியாவுக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு அவர் சேது வாரி தூரி போட்டு போன எங்கே செத்த வீடு? டெத் வீடு அது எங்களோட வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் தூரம். ஃப்ரெண்ட் படி என்ற அப்பம்மா அப்போ பகலில் ஒரு நாள் போயிட்டு அப்புறம் நைட்டில் போய் இருந்துட்டு ஒரு 12-1 மணியை போல் வார் நட்டு தான் வந்தேன். ஸோ பிறகு உங்களுக்கு ஒன்று சொல்லணும், அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கே. சொல்லடா, என்ன நீ சொல்ல போற? சொல்லு சொல்லு. உங்களுக்கு கனடாவில் வந்து ஒரு கிஃப்ட் வந்துட்டு கொடுக்க சொல்லி, அது உங்கள்கிட்ட கொடுக்குறதா இல்லை நாங்கள் எடுக்கிறதான்னு சொல்லி தெரியல. உங்களுக்குண்டா அது கட்டாயம் உங்களுக்கு தான், எனக்குண்டு வேணாம். எனக்குண்டு வரல, உங்களுக்கு தான் வந்திருக்கு. அது அதை நான் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்குறேன். அது எனக்கு வந்தது உனக்கு எடுக்க விருப்பம்டா, இடண்டல்லு. ஆனால் எனக்கு யூஸ் ஆகாது, அது உங்களுக்கு தானே யூஸ் ஆகும். நான் எடுத்து என்ன செய்யறது? அதை சரி, அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பிரித்து பார்க்கலாமா? பிரித்து பார்க்கும் முதல்ல சொல்லணும் ஏன்னா. ஓகே, ஸோ பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று கனடாவில் இருந்து யார் அனுப்பியிருப்பா? எத்தனை தெரியலையா? தெரியாது. சரி, அனுப்புறதுன்ற நம்ம பிறகு பார்ப்போம், பார்சல் பிரித்ததுக்கு அப்புறமா. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது என்னவா இருக்கும்? அதை வாங்கிட்டு வந்தவனுக்கு தான் தெரியணும் அதுக்கு என்ன இருக்குன்னு. நான் வாங்கிட்டு வரல, அவங்க தானே அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. என்னவா இருக்கும்? உங்களோட பிறந்த நாளும் இல்லை இப்போ. சொல்லேண்டா என்னன்னு. நீங்கள் சும்மா சொல்லணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருக்கும்? டோர்ச். இந்த டோர்ச் எங்கே போட்டுற டோர்ச்சாக இருக்கும்? குண்டப்பா நீயா சொல்லடா என்னன்னு. சொல்லடா. நீங்கள் விரும்பி கேட்டது என்னவா இருக்கு? நான் விரும்பி ஒன்றையும் கேட்கலையே. ஒன்றும் கேட்கல. இல்லை, ஒன்றுமே கேட்டதில்லை. அப்புறம் நம்ம பிரித்து உங்களுக்கு விருப்பமானது இருக்குமெண்டா அது எங்களுக்கு. அப்போ சரி 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 உண்மையாதான். சரி, நீங்கள் ரொம்ப நல்லா கேட்ட. நீங்கள் எனக்கு வேண்டி தடா அப்படி சொல்லி இல்லையா? விளக்கா? கனடாவில் வந்து விளக்கு வந்திருக்குமா? அப்போ என்னன்னு சொல்லேன்டா. சரி, ஓகே. அதாவது நீங்கள் தனிமையாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்ட ஒரு விஷயம். அப்போ அவங்க ஒரு ஃபோன் கேட்கும்போது அதுவாக இருக்குமா? ஓகே. கொஞ்சம் தொட்டு பாருங்க, தூக்கி பாருங்க. அதுவாக இருக்குமா? அதானா? கண்டிப்பாக தான். பிரித்து பார்ப்போம். அப்போ பிரித்து பார்ப்போம். ஓகே, அப்போ எந்த மடியில் வச்சு பிரித்து பார்க்க போறீங்களா? இந்த மடியில் வை பிரிய. நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும். வெடிச்சாது உள்ள? அது வெடிக்காது. வெடிக்காதா? சரி, அப்போ நான் பிரித்து பாருங்க. அவதான் வெடிச்சிருக்கா. இருக்கட்டும். ஓகே, இது அது நீங்க விரும்பி கேட்டது இல்ல, பாத்தீங்களா? என்னதுண்டு? கருங்கல் இல்ல, இது சீமந்தி கல். இது எந்த ஊரை சேர்ந்து தெரியுமா? இது கனடாவில இருந்து வரல, உங்களோட ஊரை சேர்ந்தது. உங்களோட ஊர்ல இருந்து வந்தது. இது வீடு கட்டலாம். ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? தெரியும் வெடிக்க மட்டும் சொன்னா, ஆனா அது வெடிக்காது, அவங்க தான் வெடிப்பாங்க. என்ன நினைச்சீங்க? என்ன சொன்னீங்க? ரேடியோ. வேற என்ன? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடியது. நீங்கள் நினைச்சதை தாண்டி வேற என்னவா இருக்கும்? சொல்லி போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல. ஒன்று டோர்ச்சி சொன்னீங்க, ரைட்டு. ரேடியோ சொன்னீங்க, ரைட்டு. அடுத்தது வேற ஒன்றும் பிடிக்கல. அது ரெண்டு தான் இருப்போம். டோர்ச்சி, அடுத்தது அதாவது டோர்ச் லைட்டு, அடுத்தது வந்து ரேடியோ. யாராச்சும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் குழப்பக்காரனா கண்ணால பார்த்துக்கொள்ளுங்க. யாராச்சும் விரும்பி கேட்குறவங்க இந்த ரெண்டை மட்டுமே விரும்பி கேட்பாங்களா? பார்த்தீங்களா? ஆனால் அவருக்கு பிடிச்சது வந்து ரெண்டு தான். ஒன்று டோர்ச் லைட்டு, அப்படி இல்லைனாக்கா ரேடியோ. டோர்ச் லைட்டு, ரேடியோ. ஸோ இதெல்லாம் தாண்டி
நீங்கள் நினைக்காத ஒன்று வந்து இதுக்குள்ளே இருக்குது. இப்போ கனடாவில் இருக்கிறவங்க அங்கேருந்து இந்த ரேடியோ அனுப்புவாங்க. இங்கே வேண்டி கொடு தம்பி அப்படி சொல்லி காசு கொடுத்து வேண்டி கொடுத்துருவோம். அங்கேருந்து உங்களுக்கு ரேடியோ அனுப்பிவிடுவாங்க. இந்த பாரத்தை பாருங்க. இதுவும் கல்ல தெரியாது. நான் சொல்லட்டா, ஏதோ சாப்பாட்டு சாமான். ஏதோ சாப்பாட்டு சாமான் என்ன மளிகை பிஸ்கெட் ஆப்பு என்னடா சொல்லுங்க பாபா, என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட நெருங்கி வாரீங்க நீங்கள். என்னவா இருக்கும்? ஓப்பன் பண்ணி பார்க்கியா? அவ்வளோ சீக்கிரமாக விடக்கூடாது. சரி, லாஸ்ட்டாக வெளிநாடுகளில் யாராச்சும் உங்கள்கிட்ட ஃபோன் காய்ச்சாங்களா? இல்லை. கேட்கலையா? ஒருத்தவங்க கதைக்கணுமா? அப்போ இது வேண்டி தந்தவங்க கனடாவில் இருக்காங்க, ஆனால் அவங்களோட ஃபோன் கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க ஹாங்காங்கில் இருக்காங்க. யார்? மகேசம்மாவாக இருக்கும். இப்படி மகேஸ்வரி அம்மா அவங்களோட ஃபோன் கேட்க ஆசைப்பட்டவங்க. அவங்க வேலை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் நல்லது. அடைச்சுடுங்க. மழை மழை. ஹலோ அம்மா, வணக்கம். எங்க வேலையில் நிற்கிறீங்களா? ஓகே, இந்த உங்களோட ஒருத்தவங்க பேசவா? அம்மாச்சி, ஹலோ. இருக்கிறேன். ஓ, நல்லா இருக்கேன், சுகமா இருக்கேன். நீங்க எப்படி உங்களோட சுகம்? நான் சுகமா இருக்கேன். இப்ப இந்த கிழமை ஓகே, போன கிழமை எல்லாம் நல்ல சேக்க விழுந்து 2-3 தரம் விழுந்து பிரச்சனை இல்லை. இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். சமைக்கிறேன், பொசில வீட்டுல சமைக்கிறேன். பாலக் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த போடும். அப்புறம் உங்களோட உடல்நிலையெல்லாம் அப்படி இருக்குது? இப்ப என் காட்டுக்கு போறீங்களோ? காட்டுக்கு நேற்று தான் போனேன், காலமுறையும் தான் போனேன். பத்திரமா போயிட்டு வாங்க. போறதுல ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பார்த்து நடக்கணும். நடந்து ஓ ஓ, பிரச்சனை இல்லை அம்மாச்சி. இருக்கிறேன். போன முறை கதைகள போனாடுங்கம்மான்னு சொல்லி இப்ப எங்கட பொசில வெளியில போயிருக்கா. இப்ப வருவா கொஞ்ச நேரத்துலதான் கதைச்சிட்டோம்ல. வேற சோழனை வச்சு சாப்பிட்டேன், டீ வச்சு குடிச்சேன். சோழனை வச்சு சாப்பிட்டீங்களா? சோளங்களை வச்சு சாப்பிட்டேன். வாங்கிட்டு வந்தேன். இங்க எல்லாம் புதுசு புதுசா தானே, எல்லாம் போய் உடைச்ச மாதிரி தானே இருக்கீங்க. சரி. ஒரு சில இடத்துல சொல்ல மிக்கிறாங்க. நாங்கள் இப்போ கிட்டத்தில் இப்போ ஏர்போர்ட் போனோம் தானே, போகும்போது வந்து சாப்பிட்டு போனோம். இல்லை, இங்கே வந்து இன்ஜெக்ஷனில் ஆட்டுப்பால் வேண்டாம், மாட்டுப்பால் எடுத்து ஒவ்வொரு அந்த இதுக்குள்ளே விதைக்குள்ள அடிச்சுட்டு கடிச்சா பறக்கும்பா. அப்படிதான் இங்கே நிறைய ஆட்டுப்பால் குடிக்கணும். மாசி பங்குனி ஆகணும். ஆட்டுப்பால் குடிக்கிறதா? சரி, எடுத்த உடனே குடிக்கணும். வடிகட்டி மாட்டுப்பால் தானே குடிப்பாங்க. அப்படி அது சரி, அது சரி. என்ன மாதிரி இந்த இது என்ன சமையல், என்ன சாப்பாடு? சோறு. சோறும் ஒன்று சோறு பண்ணா? சோறும் மீன் குழம்பும். பரவாயில்ல, சாப்பிடு. நான் பார்த்தேன் சமைப்பு மீன் வாங்கிக்கொண்டு. டைம் இல்லை, இன்னொரு வீட்டுக்கு வேலை இருக்குது, போகணும். அதுக்காக இங்க சமைச்சிருந்தாக்க நாங்க போகணும். எடுத்துட்டு கொஞ்சம் மரக்கறி வாங்கிட்டேன். மரக்கறி தான் கொஞ்சம் பூண்டை போட்டு இஞ்சி போட்டு. பாட்டியில புட்டு முட்டை பொரியலும் பருப்பு வெள்ளைக்கறி பாத்தீங்களாமா? பார்த்தேனா அப்படியே வீடியோ பார்த்தேன் தான் கேட்டேன். மிஸ் பண்ணிருப்பாங்க வீடியோ பார்க்காம. அம்மாச்சி, அம்மாச்சி எனக்கு பரிசு என்ன கொண்டாந்தாங்க தெரியுமா? கிப்டன்னு சிமெந்தி கல்லு கட்டிக்கிட்டு வந்தேன் அம்மாச்சி. ப்ளோக் கல்லு கனடாவில் வந்த ப்ளோக் கல்லு பாட்டி. வீடு ஒண்ணு கட்டலாம் போல இருக்கு.
இப்போ கனடாவில் வந்து அது அஸ்திவாரம் போடுறது. கனடாவில் வந்து ஒரு பிளக்கள் வந்து இனி சுவிஸு, பிரான்ஸு, ஜெர்மனில வந்து வருமானு சொன்னால் படிப்படியாக வச்சு கட்டிட்டு போயிடும். வேணுமெண்டா நான் இங்கே கொங்கம் கல்லி இருந்து கொண்டு வரேன். கொங்கங்கள்லாம் அனுப்பிவிடுவாங்க. ஓ சொல்லுங்கம்மா. இப்போ நீங்க தான் சொல்லணும். நான் நல்லா தான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு குறையும் இல்லை கடவுளை என்ன. இந்த கிழமை ஃபுல்லா கொஞ்சம் வேலை கிடைச்சிருக்கு. போன மாசம் எல்லாம் வேலை இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடைச்சிருக்குது. இப்போ இந்த கிழமை ஃபுல்லா இருக்குது. ஒரு 3 நாள் சாட்டர்டே சண்டே எல்லாம் கொஞ்சம் பாட்டி சமைக்கிறது. ஒரு வீட்டுல 15 பேருக்கு, ஒரு ஆளுக்கு 10 பேருக்கு சமையல் செய்யணும். அது என்ன அப்பம், இடியப்பம், கட்லட், மெதுவா வடை, அந்த இது பருப்பு உளுந்து வடை, அப்படி சவுத் இந்தியன் சாப்பாடு வேணும் மாமா உங்களுக்கு. விளக்கடாக்கள் டம்ப்ளிங் செய்யலுமா அவளுக்கு எல்லாம் சவுத் இந்தியன் ஃபுட் தான் வேணுமா. இடியப்பம், அப்பம். ஓகேம்மா, ஓகே, பாய். உடம்புல இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் யாரையும். ஓகே, கண்டிப்பா. சரி, ஓகே, கவனம் பார்த்து வேலை செய்யுங்க. ஓகேம்மா, ஓகே. குண்டன்லம்மா ஆனக்குட்டி அவர் வீடியோ எடுத்துட்டு இருக்கார். சரி, பார்த்து. ஓகே. ஓகே, அம்மாவும் ஃபோன் கைக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, கதைச்சிட்டாங்க. கடைசியாக நம்ம இதுக்குள்ளே வரும் என்ன இருக்கும். நானா உண்மையா சொல்றேன், ஒன்று ரேடியோவா இருக்கும், அப்படி இல்லைன்னா வேற எதுவும் சாப்பாடு. இது இப்படி தட்டி விட்டு இப்படி செய்வாங்களே என்னெல்லாம் தெரியுமா? போனா அப்படி பெரிய போனா இருக்குமா? அப்படியே இருக்கலாம். என்னவோ நாம் பிரிச்சாதான் கொஞ்சம் யோசிக்கலையா? இவ்வளவு பெருசா இருக்காது. போன உலகத்துக்குள்ள இருக்கும் பொறுத்தாரு. இதுக்குள்ள சார்ஜர் இருக்கும், இதுக்குள்ள ஹெட்செட் இருக்கும். அப்படி இது ரேடியோ தான். சரி, பிரிச்சு பார்ப்போம். சரி, இல்ல இப்ப ரேடியோ இல்லாட்டி எங்களுக்கு தெரியல. ஓ கட்டாயம் தருவேன். ரேடியோ இல்லாட்டி எங்களுக்கு, ரேடியோ வேண்டாம் உங்களுக்கு. சரியா? சரி, அவ பிரிச்சு பாரு. என்னடா அது? சரி, இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் கூட நீங்கள் அப்படிங்க. அப்படி ரேடியோ இல்லைன்னா நான் எடுப்பேன், அவ்வளோதான். அவ்வளோதான். ஓ நான் என்ன சொன்னேன்? ரைட், ஓகே. அப்போ அவங்க தான். ஓகே, எடுங்க வெளியில். இப்போ மற்ற பக்கத்தில் எடுங்க. மற்ற பக்கம் இந்த இருக்கு, இந்த லோ நல்ல ரைட். ஓகே, சார்ஜர் பயிறு இங்கேருந்து அங்கே பொக்கிஷம். சரிங்களா? சரி. அண்டு இந்த இருக்கு வாரண்டி, 1 year வாரண்டி. சரிங்களா? ஒன் இயர் வாரண்டி. சரிங்களா? பழுதாக்குனா அது செய்யலாம், இருக்கட்டும். எப்படி இப்போ வேலை செய்ய வைக்க போகிறீங்க? ரைட். இதுதான் ஒன் ஆஃப். இந்த கூட்டிங்கிட்டா வேலை சேர்த்துருவாங்க. இது ஓகே. முதல்ல அப்போ இதில் யூஎஸ்பி போடலாம், மெமரி சிப் போடலாம், ரெண்டுமே போடலாம். சரிங்களா?
வேணுமா? ம் ரைட், நல்ல கிளியரான நல்ல குவாலிட்டியான ஒரு ரேடியோ, செம்ம கிளியராக வந்து வேலை செய்யும். சரிங்களா? பத்திரமா வந்து உபயோகிச்சுக்கொள்ளுங்க. போன வாட்டியும் இப்படி தான் ரேடியோ வேண்டியது தான். சரி, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. வாரண்டி கார்டு கொடுக்கறது கூட வந்து அதை மாற்றி கொடுக்கல. அது மாதிரி டோர்ச் லைட்டும் சரி, அதுவும் வந்து ஆச்சுன்னு சரியில்லை. இப்போ இதே ஆச்சு, பத்திரப்படுத்தி கொடுங்க. ரைட், இது இப்போ கனடாவில் வந்து யார் கொடுத்து விட்ருப்பா? அதானே தெரியல. வேற இருக்கும். யாராச்சும் கிட்டத்தில் ஃபோன் காய்ச்சாங்களா கனடாவில்? இல்லை இல்லை, கதைக்கலையா? கனடாவில் இருந்து காய்க்கல, லண்டன் தான் காய்ச்ச மாதிரி இருக்குது 2-3 நாளைக்கு மேலே. என்ன பேசுனாங்க? வைப்பாட்டி பிறகு எடுக்கிறேன், செத்த வீட்டில் இருக்குங்க. என்கிட்டயா? நான் காய்ச்சேன். ரைட், ஓகே. ஸோ பிடிச்சிருக்கா அப்போ? ஓகே, கேட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாளாக கேட்டீங்க? இது இப்போ கேட்டு 1 வருஷம். 1 வருஷமா? அப்போ நீங்கள் வேண்டி தந்த பொழுதாக்கி 1 வருஷம் ஆகிட்டா? ஓ 1 வருஷம் ஆகிட்டீங்க. ஆகிட்டு என்ன செய்யறது? ரைட், ஓகே. இப்போ இந்த நாங்கள் வந்து போன லாஸ்ட் மந்த்தெல்லாம் வந்து பாட்டி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வரும்போது கொண்டு வரோம் அப்படி சொல்லியிருந்தோம். அப்போது இது கனடாவில் இருந்து யார் கொடுத்துட்டான்னு சொன்னால் யாருமே கிடையாது. இது எங்களோட சேனலால் நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. சரிங்களா? நாங்கள் தான் வேண்டி தந்தோம். இது வந்து வாரண்டி. இது எங்கே வேண்டி தந்தது சொன்னால் கிளிநொச்சி டவுனில் எடுத்தோம், சன் ஃபர்னிசிட்டியில். ஸோ அதோட இன்னொரு பிரான்ச் வந்து புதுக்குடியிருப்பில் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ரிப்பேரிங் பிரச்சனை அப்படி சொன்னால் வந்து இந்த வாரண்டியோட கொண்டு போய் புதுக்குடியிருப்பில் இருக்கிற இந்த சன் ஃபர்னிசிட்டி அந்த கடையில் வந்து கொடுங்க. அந்த ஷாப்பில் 1 வருஷத்துக்குள்ளே தான், 1 வருஷத்துக்குள்ள என்ன ஆனால் கீழே விழுந்தாலும் அவங்க பொறுப்பு இல்லை, இருந்த மாதிரி வேலையாக விட்டால் தான் அவங்க பொறுப்பு. சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்து பேட்டரி போடுறது அண்ட் வந்து இது சார்ஜ் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? சார்ஜ் போடுறது இதில் அடிச்சுட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து ஓப்பன் பண்ணி என்ன பேட்டரியை போட்டு கிடக்கு. இதுக்குள்ளே பேட்டரி இல்லை, இதுக்குள்ளே நீங்கள் பேட்டரியும் போடலாம். 2 பெரிய பேட்டரி போடணும். பெரிய பேட்டரி போடுற 2 பேட்டரி போடலாம். இது இப்போ வேலை செய்து வந்து இதோட சார்ஜ் கிடைக்கும். அதாவது இதுக்குள்ளே வேறு பேட்டரி வச்சுருப்பாங்க, சார்ஜ் இருக்குன்னு சொல்லி அந்த இது இந்த நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் சார்ஜ் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சார்ஜ் போடுற கஷ்டமாக இருந்தால் வந்து நீங்கள் ஃபோன் சார்ஜ் போடுற இடத்துல கொண்டு போய் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பேட்டரியும் போடலாம். அதுக்குள்ளே இந்த 2 சைடும் ஓப்பன், இதை 2ஐயும் கிளிக் பண்ணி இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு பேட்டரி போகும், ஒரு பேட்டரி 2 பேட்டரி போடணும். சரிங்களா? 3 பேட்டரி ஒன்று இல்லைன்னா 2 பேட்டரி வரும் இதுக்கு. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து ஃபோன் சார்ஜரில் வந்து அந்த சார்ஜ் இதில் தான் வேலை செய்யுது. சார்ஜ் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் காலையில் கொண்டு வருது வண்டிதான். அரே நல்ல குவாலிட்டி, நல்ல செம. இது பார்த்து தான் எடுத்து வந்து இது இதுதான் அது முதல் எடுத்து தந்தது. சூரியன் எஃப்எம். கானமேகமென உந்தன் இசையில் மனம் நெகிழ்கிறதே. நாளும் உந்தன் குரல் மழையின் சாரல் என உறங்கும் பொழுதுகளும் தொடர்கிறதே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம்மின் 103.4 மற்றும் 103.6 அலைவரிசைகளின் ஊடாக. ரைட். ஸோ இனி பொழுது போயிடும். அப்புறம் சரிதானே? வாரண்டி கார்டு கவனம் பத்திரமா வச்சுக்கொள்ளுங்க. இந்தாங்க சார்ஜர் அதில் இருக்குது. சரிங்களா? கவனம் வச்சுக்கொள்ளுங்க. இந்தாங்க உங்களோட பொக்கிஷம் அப்படிச்சாச்சு. ரைட். அப்போ நீங்கள் லைட்டுன்னு சொல்லி நினச்சிங்க பெஸ்ட்டுக்கு. லைட்டுண்டா இந்த அளவுக்குள்ள ரேடியோ வாங்குவீங்கன்னு நான் நினச்சேன் இது இப்படி இருக்கும் இந்த இது. ஆனால் நான் மேலே பார்சல் பண்ணியிருந்தபடியே தெரியாமல் இருந்தது. தெரியாமல் இருந்தது, அதெல்லாம் லைட்டுன்னு சொல்லி சொன்னீங்க. ஓகே, இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுற ரேடியோ போடுற தெரியும் தானே? போட்டு காட்டுங்க பார்ப்போம். அது இதில் தாங்க பார்ப்போம். மெல்ல எடுத்தா சரி. இஞ்சி தேஞ்சி இஞ்சில் தள்ளி எடுத்தீங்களா சரி. அதில் அது ஸ்டேஸ் இல்லை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வந்துட்டாரு. இடது கண் துடிக்குது. வந்துட்டாங்க. கண்ணை இமைச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப நம்ம போமா? என் பேர் வந்து மதன். நான் பல்லவி. தொடர்ந்து பாதிய நிலையிலிருந்து மதன் அண்ணாட ப்ரோக்ராம் போயிட்டு வரோம். பாய். ஓகே, பாய். இதில் ஒன்றும் செஞ்சிடாதீங்க. இந்த பெருசரி தானே அது ஸ்டேஷன் வந்து நம்ம அளவுக்கு எடுத்துக்கொள்றது. இதில் ஒன்று வைங்க, இந்த கீழே இருக்கிறது தான் ஃபுல்லாக தேஞ்சிங்கன்னு சொன்னால் ஆஃப் ஆயிரும். கொஞ்சத்தோட வச்சுருந்தாலும் இப்படி வச்சுருந்தாலும் இந்த சத்தத்தோட வச்சுருந்தாலும் சார்ஜ் இறங்கிடும். இந்த சத்தத்தோட இது வேணும்.
அடுத்து இந்த சத்தம் வந்தால் சரியா? இப்போ நல்லா கிளியர் ஆகலை, இந்த கிளியரோட இருக்கட்டும் சரியா? ஓ ஓகே, கவனமாக பார்த்து பத்திரமா வைங்க. இல்லாட்டி இதே ஒரு 3 மாதத்தால் பெராண்டி பழுதாயிட்டுறான்னு மட்டும் சொல்லிடுறாங்க. பார்த்து பத்திரமா வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்தாங்க. ஓகே. ரைட், அப்போ வரட்டா நாங்கள்? இல்லை போகணும், இப்படி தான் எங்களோட ஓட்டங்கள் கொஞ்சம் கூட. அடுத்தது மழையை பார்த்து ஒரு மாதிரி ஓடிடணும். ஸோ நான் பாட்டி ரொம்ப நல்லா வந்து ஆசைப்பட்டு கேட்டிருந்தாங்க ரேடியோ. முன்னாலே வந்து அதான் கேட்டிருந்தாங்க ஆரம்பத்தில். எங்ககிட்ட என்ன வேணும் விரும்பி என்ன கேட்குறீங்க அப்படி சொல்லி கேட்டதும் வந்து ரேடியோ ஒன்று வேண்டி கொடுங்க, நான் தனியாக இருக்கிறது எனக்கு அது ஓகேவாக இருக்கும் அப்படி சொல்லி சொன்னதும் சரி அப்படின்ட்டு ஒரு ரேடியோ வண்டி கொடுத்துருந்தோம். அது பொழுதாயிட்டு அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஒரு ரேடியோ வண்டி கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எந்த பிள்ளை வந்தாலும் நீங்கள் காண்பிக்கலாம் சரிங்களா? ஓ ஓகே, அப்போ போயிட்டு வரோம். மறுபடியும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. என்ன எது சொன்னால் கால் பண்ணுங்கள். மேபி 18-19 இப்படி இங்கே நிற்போம். அதுக்குள்ளே வந்து பார்க்குறோம் நாங்கள் என்னன்னு சொல்லி போயிட்டு வரோம். ஸோ கனடாவில் வந்து யாரும் அனுப்பவே இல்லை, இது நாங்களும் வேண்டி கொடுத்தது தான். வந்து பாட்டி ரொம்ப நல்லா கேட்டதுனால அவன் வந்து ஃபெஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். அதாவது கிஃப்ட் பேப்பர் வேண்டினதில் பாதி மிஞ்சிட்டு அது என்ன செய்யறது தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லி இந்த பிளான் கொடுத்தது வந்து வரும். கல்லை சுற்றி கூட ஏய் அவரான் பிளான் கொடுத்தா பண்டாரம் அதை கொண்டு வந்து தர சொல்றிய, தூக்கு வேணாடா. பேசவே மாட்டான், அதையும் பேச மாட்டானே. ரைட், ஓகே. ஸோ வந்து அது சும்மா தமாசுக்கு கொடுத்தது, அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதீங்க. கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்தது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து அதை அப்படி விட்டாச்சு. அண்ட் இதுதான் பாட்டி விரும்பி கேட்டது. வந்து எதுக்காக உண்மையில் இந்த ஒரு ரேடியோ கேட்டிங்க? அப்படி ரேடியோவில் என்ன தான் இருக்குது? ரேடியோண்டா ஒரு ஆள் கதைக்குமா போல இருக்கும். நம்ம படுத்துட்டோம்னாலும் அது பின்னால் கத்திக்கிட்டு இருக்கும். ஒரு ஆள் தனியாக துணைக்கு ஆள் இருக்குன்னு யோசிக்கலாம். இப்போ அதுக்காக வேண்டி தான் கட்டாயம் ரேடியோ ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து இப்போ பிடிச்சிருக்க ஸ்டேஷன் வந்து எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் எஃப்எம். இலங்கையில் முதல் தர வானொலிகள் ஒன்று தான் வந்து இந்த சூரியன் எஃப்எம் அப்படி சொல்லலாம். ஸோ சூரியன் எஃப்எம்மில் வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியன் எஃப்எம்மோட விருப்ப நேர்கள் இருந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களோட நேர்களோட ஒரு நேராக வந்து பாட்டியும் வந்து இனிமேல் வந்து இருக்க போகிறாங்க. ஸோ பாட்டி இனிமேல் முழுக்க கேட்க போகுது சூரியன் எஃப்எம். சூரியன்னா காசு தான். ஓகே ரைட். பாட்டி இனிமேல் வந்து விடிய சூரியன் எஃப்எம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பாட்டியோட சேர்ந்து நீங்களும் சூரியன் எஃப்எம் கேட்கலாம். சப்போஸ் வந்து நான் உங்கள் பேரை மிஸ்யூஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க ஸ்டேஷன்காரங்க. நான் உங்களோட பேரை ப்ரொமோட் தான் பண்ணுறேனே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சூரியன் எஃப்எம் தான் நான் முன்னாடி கேட்குற ஒரு ரேடியோ கூட. எங்கள் வீட்டிலலாம் வந்து இப்படி தான் குடிசை இருக்கும்போது வந்து வீட்டையும் வந்து அம்மா ரேடியோ தான் கேட்பாங்க. விடியத்தில் வந்து விடிச்சாமத்தில் வந்து இடியப்பம் இட்லியெல்லாம் வைக்கும்போது ரேடியோ போட்டு அங்கே கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து சூரியன் எஃப்எம் கேட்பாங்க. அதில் காலையில் ஒரு பாட்டு போடுவாங்க, தங்க சூரியனே எங்க மனசில் புதுசா பாட்டு. இது சூரியன் எஃப்எம்ல. அதே மாதிரி சக்தி எஃப்எம்ல சக்தி கொடு அந்த பாட்டு போடுவாங்க. தென்றல்லாம் ஒரு பாட்டு போடுவாங்க. அப்படி அதாவது தென்றல் வானொலி, சூரியன் எஃப்எம், சக்தி எஃப்எம், வசந்தன் எஃப்எம் அண்ட் அதே மாதிரி இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு வானொலிகள் வந்து இருக்குது இலங்கையிலே. ஸோ அதில் வந்து இப்போ சூரியன் எஃப்எம் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க. என்னென்ன இப்போ மற்ற எல்லா எஃப்எம்லேயும் கொஞ்சம் விளம்பரங்கள் கூட போடுறீங்க, அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஸோ அது அவ்வளவுதான். ஓகே, ஸோ நாங்கள் சந்திக்கிறோம், போயிட்டு வரோம், நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணுங்கள். பேராண்டி இது வேலை செய்யலடா, என்ன செய்யட்டும் எது செய்யட்டும் சொல்லி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எதை கிரிக்கணும் இதை முறுக்கணும் அப்படி சொல்லி. சரிங்களா? என்னோட சொன்னால் சூரியன் எஃப்எம் காராக்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, உங்களோட ரேடியோ வேலை செய்தில்ல என்ன செய்யட்டும்னு சொல்லி கேளுங்க. கேட்பேன், கட்டாயம் கேட்பேன். ஒன்றும் முள்ள மாட்டி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதிகமாக கோவப்படுற மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஃபுட்டேஜ் காண்பிச்சிருந்தாலும் நாங்கள் பாட்டி கூட பேசியிருந்தாலும் அதுக்கு வந்து மன்னிப்பு கட்டுக்கொள்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பாட்டி கூட சந்திக்கிறோம். நாங்கள் அது வரைக்கும் விடைபெற்று செல்ல போகிறோம். பாய் சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாய் சொல்லுங்கள். ஓகே, பாய்.